நமச்சிவாய நேயர்களே, மீண்டும் ஒரு காலையில் உங்கள் சந்திக்க மிகவும் வெற்றியாக இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியடியின் அன்பு வணக்கம். நான் பஞ்சபட்சி மாரியப்ப சுவாமி. இன்று நம்ம பேசும்போது பஞ்சபட்சியும் திதிகளும். திதி திதி நட்சத்திரம், நாமயோகங்கம், கர்ணம் எல்லாம் இதுக்குள்ள. அதாவது பஞ்சபட்சியின் மூலகாரணமே பஞ்சாங்கத்துக்குள்ளே தான் இருக்குது. பஞ்சாங்கத்தை நீங்கள் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு பஞ்சபட்சி பிடிச்சதாக ஒரு கணக்கு வந்துடும். பஞ்சபட்சிக்குள்ளே உள்ள மொத்த அங்கங்களும் பஞ்சாங்கத்துக்குள்ளே தான் இருக்குது. பஞ்சாங்கம் நீங்கள் நம்ம நினைக்கிற பஞ்சாங்கம் அப்படிங்கிற பஞ்சாங்கத்துக்குள்ளே படிக்க இந்த வருஷம் யார் அரசாளரா, யார் மந்திரியாக இருக்கா, யார் சேவகனாக இருக்கா, எல்லாமே இருக்குங்க சாமி. அவங்கெல்லாம் பொதுவாக எழுதி வச்சதெல்லாம் யாரும் தப்புன்னு கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது தான் உள்ளே தெரியும். நான் சொன்னால் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியதில்லை. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாமே கிடையாது சாமி. எல்லாமே அவங்க தன் நிலையை உணரணும் சாமி. உணர்ந்து உள்ளே போகும்போது தான் அதனுடைய விளக்கங்கள் தெரியும் சாமி. இப்போ திதி நான் சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கு ஜாயிண்ட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்காது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கிறதுக்கு இதே கிடையாது. எல்லாம் அந்த கூட்டமைப்புக்குள்ளே தான் உள்ளே வந்து இருக்கும் மொழியே. அதான் உண்மை. இப்போ பஞ்சபட்சிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி பஞ்சபட்சிக்கு கரெக்டு ஆகுது? பஞ்சபட்சிக்கும் கிரகங்களுக்கு எப்படி ஆகுது? பஞ்சபட்சி நட்சத்திரங்கள் எப்படி, திதிகள் எப்படி ஆகுது, நாமகங்கள் எப்படி ஆகுது, கர்ணங்கள் எப்படி, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதை இப்போ பஞ்சபட்சி தொழில் எடுத்துவாங்க. ஊன், நடை, அரசு, துயில், சாபு, இந்த 5 தான் வருது. அதே மாதிரி பாருங்கள், கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கர்ணம், அந்த 5 வரும். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே 5 தான் இருக்கும். இப்போ வாரத்தில் பாருங்கள் 7 நாள், 7 கிரகங்கள், எல்லாத்துக்கும் உள்ள ஜாயிண்ட் தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இதாக இருக்காது. அதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ எப்படி இல்லை சம்மந்தம் இல்லாமல் வர முடியும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க அது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, ரைட்டு கிடையாது சொல்லிட வேண்டியது. அவங்ககிட்ட போய் வேண்டாம் பேசுறதுக்கு நமக்கு ஆளும் கிடையாது. யாராவது இப்போ 100 ஒருத்தங்களுக்கு தான் இப்போ வாசியோகம் கற்றுக்கிறாங்க, சரக்கெல்லாம் கற்றுக்கிறாங்க. யாராவது நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லுங்க, முடியவே முடியாது. அந்த நிலைக்கு போகிறதுக்கு அது நிறைய உள்ளே இருக்குது சாமி. அதெல்லாம் குருமார்களே சிலது சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மகிட்ட. செங்க சொன்னாங்க இவங்க இது ஆயிடுவாங்களோ அப்படிங்கிறாரு. நீங்கள் குருவை விட அதான் சொன்னாங்க, குருவை மிஞ்சின சிசியனுங்கிற சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம குருவை ஒன்று சொன்னால் நம்ம 2 3 போகணும். அதில் உள்ளே போனோம்னு வச்சா நமக்கு அந்த நிலையை உணரணும். அப்போ போய் நம்ம உண்மை சொல்லும்போது இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்லாமல் இருக்கிறாங்க. அதான் கதை. அவங்களுக்கு தெரியும், ஆனால் உண்மை நீங்கள் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே வந்துச்சு வந்துருக்காத. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம், இங்கே நம்மளை விட்டு அவன் மிஞ்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம். உடனே டப்புன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. நீ அந்த மாதிரிலாம் பண்ண உடனே இதாகிடும். எங்களோட சொன்னாங்க, நீ போன சேர்த்து சமாதி ஆனாலும் பரவாயில்ல, சமாதி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் என்றைக்கு இருந்தாலும் சாகத்தான் சமாதி ஆக போகிறேன் அப்படிங்கிறத கான்செப்டில் நான் உள்ளே இறங்கினேன். ஆனால் உண்மைதான், அது இல்லைன்னே கிடையாது சாமி. வாசி யோகத்தில் ஒரு பெண் பிரசவத்துக்கு எந்த வேதனை அனுபவிப்பாலோ அந்த வேதனைகளை அனுபவித்து தான் நீங்கள் அந்த நிலையில சித்தியாட முடியும் சாமி. அதான் உண்மை. இதை யாருமே ரகசியமாக சொல்ல, நான் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் சாமி. சித்தர்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான். இதுக்குள்ளே இவ்வளவும் இருக்குது சாமி. வாசியோகத்தில் நீங்கள் சொல்கிற வாசியோகம் மூச்சை விட உள்ளடக்கு சுழ்மணியத்துவர இதில் இந்த போது எதுவுமே கிடையாது. நீ ஒரு உள்ள நிலையை போய் இந்த அடைச்சி மண்டக்கு சாமி. அதான் சொல்ல செத்த புரையத்துக்கு சமம். நீ வாசியோகத்தில் ஒரு நிலையை கடக்கணும்னா அதுதான் சாமி. அந்த இடத்துல குரு வந்துலாம் நமக்கு தாங்க மாட்டார். அந்த நம்மகிட்ட இருக்கிற பரமகுரு நமக்கு அந்த ஆக்ஷனை கொடுப்பார். அவதான் உண்மை. சொன்ன குரு எல்லாம் வெளி புறத்தில் தான் இருப்பாங்க சாமி. உள்ளுக்குள்ளே வர முடியாது. உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸே கிடையாது சாமி. நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் உணர்ந்து பாருங்கள். யாராவது வாசியோகத்தில் நான் கற்றுருக்காங்க, நான் நிலையை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. 100 இல்லை 1000 ஒருத்தர் கூட முடியாது அந்த நிலையை. நான் சொன்னேன் உங்களுக்கு உண்மையை. பிரசவ வேதனையை விட அனுபவிக்கணும். உள்ளே இருக்கிற அத்தனையும் நான் சொன்ன சாப்பிடாம எல்லாத்தையும் நான் சரணாகதிங்கிற ஒரு நிலைக்கு போகும்போது தான் சாமி இந்த வாசியோகத்தின் சித்தியாகும். அது வரைக்கும் இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு சுத்துக்கத்து தான் வரும். அப்புறம் தான் நீங்கள் உணர்வீங்க, ஆகா இவன் நம்மளெல்லாம் சுற்றி தான் வர்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். எல்லா குருமார்கள் இருமார்கள் எல்லாமே புறத்தில் தான் சாமி. அகத்துக்குள்ளே அவங்களால வர முடியாது. அந்த வர்றதுக்கான தகுதியும் கிடையாது. அப்படி தான் சொல்ல முடியும்.
ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நமக்கு அவங்க அடிமையாக நம்மளை வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ எங்கள் சிஷியம் போயிட்டானா குருவுக்கு என்ன மதிப்பு ஆயிரும். அவங்க இதில் 10 சிஷியர் இருக்காங்க, 20 சிஷியர் இருக்காங்க, 50 சிஷியர், ஒரு சிஷியருக்காக உண்மை சொல்கிறாங்களா? சொல்லவே முடியாது சாமி, சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆனால் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை அவங்க இதில் ஒன்று என்னென்னா, நான் வளர்ந்துக்கிட்ட வரையும் நானாக ஒரு அனுபவத்தை சொல்கிறேன்னா, அந்த நிலைமை வரும்போது யாராவது ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா பேர் அவங்க கெட்டு போகுங்கிறதுக்காக மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கும் நான் போட்டு பார்க்குறேன். ஆனால் அது உண்மையாகவும் இருக்கலாம். இப்போ நான் சரணாகதின்னு போகும்போது அந்த நிலையை நான் அடைஞ்சேன். நான் சொல்ல சமாதியே ஆகியிருக்கேன், 2 தடவை 3 தடவை சமாதி ஆகியிருக்கேன். அப்படி ஆகும்போது நான் என்ன ஒன்று போயிடணும், இல்லை இருந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாப்பிட்டெல்லாம் உள்ள இருந்தேன். அதனால எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு ஒரு சரணாகதி யாரும் அடைவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய மனப்பக்குவம், அவங்களுடைய கர்மாக்கள், அவங்களுடைய புண்ணியங்கள் எல்லாமே அது சேரும் சாமி. விட்ட கொலை தொட்ட கொலை எல்லாமே இது உள்ளே இருக்குது. அத்தனையும் செஞ்சால் தான் அந்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். இப்போ நீங்கள் உங்கள் முன்னால் நீங்கள் பேசுகிறேன்னா நான் செத்து பிழைத்து வந்தவன் தான், பாடு பண்ண மாதிரி செத்து பிழைத்து தான் இந்த வாசி யோகத்தில் அத்தனையும் கடந்து தான் சாமி வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி காலையில் இருந்துச்சா மண்டையில் மண்டை மேலே ஒரு யானை ஏறி நின்னா இருக்கும், அந்த மாதிரி நிற்கும் சாமி. அந்த மூச்சுலாம் போகும்போதுலாம் பயங்கரமான ஒரு நிலைகள்லாம் அடைஞ்சு தான் வரணும் சாமி. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அதனால தான் இந்த குருமார்கள் நம்மகிட்ட மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு ஒன்று அதில் விளக்கங்கள் சரியாக அது இன்னும் போனால் ஆராயலாம். அதுக்கு அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு கொடுக்கல. சரி விட்டு இதுக்கு மேலே என்ன அடுத்த நிலைக்கு நம்ம போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறோம். அந்த நிலையை அடைந்து ஒவ்வொரு சுகத்தையும் நம்ம அனுபவிக்க இது என்ன சாமி வெளியே நீங்கள் பார்க்குறது 5 நிமிஷம் சுகத்துக்காக இன்றைக்கி உலகம் அலையுது? கிடையவே கிடையாது. நீ பிரம்ம மந்திரத்தை திறக்கும் போது ஒன்று 24 hours ஒன்று சந்தோஷம் பிரம்ம நிலையிலே இருப்ப சாமி. அதில் 100க்கு 100 உண்மை அனுபவத்தை அடியேன்னு சொல்கிறேன். அதுதான் உண்மை சாமி. நீ இத்தனையும் கடந்து நீ வெளியே ஆக்கியான சக்கரத்திலிருந்து நீ பிரம்ம மந்திரத்தை திறக்கும் போது சாமி ஒவ்வொரு நிலைக்கும் நீ அதான் சாமி வாழ்க்கை சொல்கிறாங்க. கஷ்டம் லாபம் நஷ்டங்கிறாங்க, இன்பம் துன்பம் கிடையாது. நீ அந்த நிலையை அடையும் போது ஒரே இன்பம் தான் சாமி. துன்பங்கிற சப்ஜெக்டுக்கு நீங்கள் போக வேண்டியது. உனக்கு என்ன தேவை? நீ காலையில் நீ உன்னை பார்க்கணும்னு நினச்சி படுத்தேன்னா காலையில் 6 மணிக்கு அவன் கதை உங்க தான் அவன் தான் தட்டுவான். அதுதான் உண்மை. அதுதான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையும் அதுதான். இந்த வயசில் உங்களுக்கு முன்னால் சொல்கிறதுக்கு காரணம் அந்த பரமகுரு எனக்கு கொடுத்த அச்சுறுத்தல் தான். எனக்கெல்லாம் இதை பற்றி சரியாக வித்தியாசம். நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். நான்லாம் ரொம்ப இந்த நிலைக்கு நாம் இருப்போமான்னு நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கிட்டா அவனை பிடிக்கணும், இல்லைன்னா போயிடணுங்கிற ஒரு சப்ஜெக்டில் உள்ளே இருக்கணும். அதுக்கு எனக்கான பலனை கொடுத்தால் இன்றைக்கி உங்கள் முன்னால் இருந்து பேசுறதுன்னா அதுக்கும் அந்த இறைவனோட அனுக்கிரகம் தான். வெளியே சொல்கிறது எல்லாமே ஒரு கதை தான் சாமி. உள்ள எல்லாமே சுற்றி விட்டப்பட்ட கதை தான். உண்மைன்னு சொல்லலை, பொய்யும் சொல்ல மாட்டேன். அது அவங்க அனுபவத்தில் நான் தான் முதலே சொல்கிறேன். ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஞானத்திலும் இது அடைஞ்சிருக்காங்க. யாரும் இவர் அடைஞ்சது மாதிரி அவர் அடைஞ்சாருன்னா கிடையவே கிடையாது. 18 சித்தர் 24 எல்லாருக்கும். இப்போ மாணிக்கவாசகர் எடுத்தோன்னா அவர் தன்னாலே அவருக்கு இறைவன் கொடுத்தாரு. அந்த கதையை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக இருந்தால் இறைவன் உங்களை தேடி வருவார், உங்களுக்கு கொடுப்பார், செய்வார். அதான் உண்மை. அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் போகக்கூடாது. அடுத்தவங்க சொல்கிறாங்க குரு நம்ம வழி நடத்துகிறார், ரைட்டு ஒன்று சொல்கிறாரா, அவர் சொன்னாலும் அது உங்கள் மனசுக்கு உள் மனசுக்குள்ளே போங்க. உள் மனசுக்குள்ளே போய் இது நியாயமா இது நியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு விளக்கம் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ திதி எடுத்துக்கோங்க, நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ திதிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பச்சி இருக்குது, நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதே நாமளுங்களுக்கும் ஒவ்வொரு பச்சி இருக்குது. எந்த பற்றி எந்த திசையில் நான் சொல்லலை, ஒன்றை வச்சு நீங்கள் அதில் போனீங்கன்னா போகவே. இப்போ நீங்கள் பஞ்சாச்சாரம் சொல்லணும், திசையிலேருந்து ஆக்டிவ் பண்ணணும்னா பஞ்சாச்சாரத்தை சொல்லணும். பஞ்சாச்சாரம் சொன்னால் தான் உங்கள் திசை ஆக்டிவ் ஆகும். அடுத்து பற்றி வேலை செய்யணும்னா திதியை பார்க்கணும். என்ன திதி, என்ன நட்சத்திரம், எத்தனை பாகம் எல்லாமே இதுக்குள்ளே வரணும். நாமளவங்கள் பாகம் கர்ணம் என்ன கர்ணம் இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி இதெல்லாம் செஞ்சால் தான் சாமி உங்கள் பற்றி உங்களை வேலை செய்யும். உடனே பற்றி வேலை செய்யுமான இன்றைக்கி அரசு உனக்கு இந்த பற்றி அதெல்லாம் எல்லாமே நடைமுறைக்கு தான் சாமி, உள்ளே கிடையாது. இந்த டைம் டேபிள் பொய்னா பொய் கிடையாது, பொய் இல்லை நெசம்தான். ஆனால் அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற சூசனம் தான் உண்மை. அதை நீ உள்ளே தான் போய் போக. நான் அதுக்குள்ளே உடச்சி நான் சொல்ல முடியாது. டைம் டேபிள் போட்டிருக்காங்க, 3 நடை அரசு தொழில் தாக்குன்னு போட்டிருக்காங்கல்ல, அது உண்மை. இது 6:30 மணி to 9 மணி 7:30 மணி அப்படி கணக்கு எல்லாமே இருக்குது. எல்லா கணக்கு அதில் வருது. இத்தனை சாமங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது சாமி. ஆனால்
நான் சொல்கிறத விட நீங்கள் அதை உணர்ந்து உள்ள வாங்க சாமி, அதுதான் உண்மை. அப்படி சொல்ல வரும்போது தான் அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். நான் சொன்னதுனால இவர் என்னடா சொல்கிறாருங்கிற நீங்கள் அதை அனுபவிச்சு பார் சார், உள்ளே போய் அதை அனுபவிச்சு பார். அந்த சிவன் உனக்கு என்ன பண்ணுறாரு, நீ சொல்லி நமச்சிவாய சிவன் வருவானா, சிவன் வருவார் வருவார் வருவார், 100க்கு 100 வருவார். அது நீ நிலைய அடையும் போது தான் வருவார். நான் 50 வருஷமாக சொல்கிறேன், 50 வருஷம் நமச்சிவாய் சொல்லி என்ன செய்வேன், நமச்சிவாய் எப்போ சொல்லணும்னு முதல்ல அது தெரியுமா சாமி? நமச்சிவாய்னு சொல்கிறாங்க, அது உண்மை. நமச்சிவாய் எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும், ஆக்டிவாக நம்ம ஒரு மாநில செல்வங்கள், நம்ம மனிதர் செல்வங்கள் எல்லாமே சொல்லணும். சிவாய நமன்னு தான் கணக்கு, சிவய நம அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சுவாசம், நம்ம திசைக்கான பஞ்சாங்கம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது சாமி. மசி வயனமசி ஒவ்வொரு, நான் தான் சொல்ல, ஒவ்வொரு பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஒவ்வொரு திசை வேலை செய்ய ஆரம்பிக்கும் சாமி. ஒவ்வொரு திசை வேலை செய்யும்போது ஒவ்வொரு பட்சியும் அந்த இடத்துக்கு வரும். எல்லாமே சொல்கிறது தான், உண்மை தான் அது. ஆனால் நீ அஷ்ட கர்மங்கள் விளையாடும் போது எல்லாமே அதான் வேலை செய்ய சாமி. நான் சொல்கிற ஒரே இது பாருங்க, இப்போ குரு எல்லாரும் நல்லவர்னு சொல்கிறாங்க, ரைட்டு, குரு நல்லவர் தான் சாமி. குருவுக்குடைய பற்றி என்ன தெரியுமா? வள்ளுவர் என்ன, வள்ளுவர் பற்றி என்ன செய்யும் அது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வள்ளுவர் பற்றி அது கீழே இருக்கிற பத்திகள் எல்லாமே அடித்து தான் சாப்பிடும். அது பத்திகள் ராஜா மாதிரி. வள்ளுவர் ஒரு ஆந்தை இவங்கெல்லாம் கொடூரமானது தான். ஆனால் அவருக்கு குருவுக்கு மட்டும் போய் வள்ளுவர் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நீ நான் சொல்லல, குரு நல்லவர் தான். ஆனால் எப்படி இருக்கிறதுன்னா, குரு ஒருத்தர் இது பண்ணும்போது குரு தான் அதில் குருவாக இருப்பார். கொடுக்கறதும் குரு தான், வாங்குறதும் இருப்பார். எல்லாரும் குரு தெரியாமல் ஒவ்வொரு வேலையை பண்ணிட்டு வருவார். மற்ற கிரகங்களாம் பப்ளிக்காக தெரியும், ஆனால் குரு மறைமுகமாக செய்வார். அதுதான் உண்மை. அப்படித்தான் இருக்குது. இது நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது என்னடா குரு இப்படி, கோடி குரு பார்த்தால் கோடி நன்மை, அது எல்லாம் ஆக்டிவ் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல. அந்த குருவை வச்சு தான் இந்த ஒன்றைய கொள்ள அடிக்க முடியும். அதுதான் உண்மை. எந்த குரு வளர்க்குறாரோ அந்த குருவால் தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதான் உண்மை. தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. வள்ளுவர் பற்றினா என்ன செய்யும், குரு என்ன செய்வார், இப்படிலாம் நினச்சி உள்ளே வந்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த ஆள் சொல்கிறதுக்கு என்னடா அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். அதான் இது. அது காகத்தை கொடுக்கறது இல்லை மயிலை கொடுக்கறது. சனிக்கு ஏன் மயிலை கொடுக்குறாங்க? சனி மயில் பற்றி. மயில் என்ன பண்ணும், அது சாந்த ஸ்வரூபம். சனி நம்ம இங்கே கிரகத்தில் என்ன சொல்கிறோம், ஆயுள்காரன், கொடுமைக்காரன், அவங்க எல்லாம் சரி, ரைட்டு. சனி பஞ்ச பத்திக்குள்ளே வரும்போது சனியினுடைய தத்துவம் வேறு மாதிரி இருக்கும் சாமி. குருவனுடைய தத்துவம் வேறு மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய தத்துவம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றும் மாறும் சாமி. அதைத்தான் சொன்னேன். இதெல்லாம் அதான் சொன்னேன், பாலை கடைஞ்சி தயிராக்கி, தயிர் வெண்ணெய் நெய்யாக்கி, நெய்யை ஊற்றி சாப்பிடும் போது தான் அதோட ருசி உங்களுக்கு தெரியும். நான் செஞ்ச இப்போ இது தயிரை கிண்டுனேன், நெய் ஆக்கினேன், அதெல்லாம் சொன்னால் வேலைக்காக சாமி. நீ கடைஞ்சி மோர் எடுத்து நெய் எடுத்து வெண்ணெய் ஆக்கி அந்த நெய்யாக்கி சாப்பிட்டு பாரு சாமி, அது ருசி தெரியும். லட்டு நான் சாப்பிட்டு உனக்கு சுவை சொன்னால் தெரியாது. லட்டை நீ புட்டு பாரு, அதுக்குள்ளே முந்திரி பருப்பு இருக்கா, திராட்சை இருக்கா, கிஸ்மிஸ் இருக்கா, எல்லாமே அதுக்குள்ளே வரும்போது அதோட டேஸ்ட் உனக்கு மாறும். அதான் உண்மை. இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க. அந்த நூலில் இருக்குது, இந்த நூலில் இருக்குது, எல்லாம் நான் தான் முதலே சொல்லிட்டேன். எல்லாமே ஒரு கதையை சுற்றி தான் வராங்க. டைரெக்டாக எவனும் வர மாட்டேன். இதை போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு, அந்த புஸ்தகம் இல்லை, ஆனால் சொல்கிறாங்க. நீங்கள் கடைசி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க, யார் சொன்னாங்க. அவன் அந்த அண்ணன் சொன்னான், அந்த அண்ணனுக்கு யார் சொன்னான், அந்த புஸ்தகத்தில் இருக்குது, அந்த புஸ்தகம் இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறீங்க? இப்படித்தான். அதாவது ஒன்று நம்மளையும் இருக்க விட மாட்டாங்க, உங்களையும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி குழப்பறதுக்கு தான் நிறைய ஒரு ஜென்மங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்கள பற்றி நான் தப்புன்னு சொல்லலை, ரைட்டு. அவங்களுடைய ஆங்கிலிருந்து பார்க்கும்போது அது உண்மை அப்படிங்கிறது சத்துவத்தை தான் நம்ம உணரும். ஆகையினால பெரும்பாலும் சொல்கிறேன், நீங்களாக உணர்ந்துவாங்க. நான் தான் சொல்ல, இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளே போனால் இந்த பஞ்சபட்சியை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்தா சாமி உள்ளே போக வேண்டியிருக்கு. நான் திடீர்னு ஆரம்பித்தா எங்கேயோ போய் நிற்குது. வார்த்தைகள் தன்னை அறியாமல் வெளியே வருது. இது இவ்வளவும் கொட்ட வேண்டியதாக இருக்குது, கொட்டித்தான் நான் தீர்க்க வேண்டியிருக்கு. இப்போ திதியை பற்றி பேசலான்னு ஒன்று நம்ம சப்ஜெக்டை முதல்ல ஆரம்பித்தேன். திதியை சொல்ல முடியல. இதுக்குள்ள 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடி போயிடுது. நான் சொன்னதுல தப்பும் கிடையாது. இது உள்ள அந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே இருக்குது, பஞ்சபட்சிக்குள்ளே இருக்க வர்ற ஒரு கான்செப்ட் தான். எல்லாரும் இதாக போகுது, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. இதுதான் முதலே ஒன்று சொல்லி அது முடியவே முடியலை சாமி. நானும் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்தும் பார்த்துட்டேன். ஏன்னா அனுபவங்கள் நிறையா அது உள்ளே இருக்குது. அதனால் இதெல்லாம் சொன்னால் தான் சோறு
சாப்பிட்டு குழம்பு ஊற்றி தொட்டுக்க இப்படிலாம் சாப்பிடும்போது தான் அதோடைய சுவை தெரியும். வெறும் தோரத்தை போட்டு தின்னா அது சுவை தெரியாது சாமி. அதுக்குள்ளே ரசம் கொஞ்சம் ஊற்றணும், மோர் கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடணும், இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறாங்கல்ல. அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குல்ல. அது மாதிரி பஞ்சபட்சின்னா என்ன, அது நீங்கள் ஒரு கான்செப்டுக்கு உள்ளே இப்படி வந்தீங்கன்னா தான் பஞ்சபட்சி தத்துவம் இவ்வளோ இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் அரசு, காலையில் ஊனு, இன்றைக்கி காகம், இன்றைக்கி வல்லூர், இன்றைக்கி ஆந்தை, எந்த ஆந்தை எந்த வல்லூர் எல்லாமே செய்யா சாமி. நீ அந்த நிலைக்கு போகணும். போகும்போது தான் உனக்கு அது புரியும். நான் இப்போ சொன்னால் கூட உனக்கு புரியாது. நான் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்று செஞ்சு பாருங்கள். அதனோட விளக்கம் உங்களுக்கு தனியாகவே தெரியும் சாமி. காலையில் உட்காந்து சமாதி இருந்தேன் நான் 3 மணி நேரம் தியானத்தில் இருந்தேன். என்ன தியானத்தில் நீ என்ன இருந்த சொல். தியானம் இருந்து என்ன சொன்னேன், தியானத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ யாராவது சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன், அதான் இருந்த தியானம், இல்லை இது வருதா அது வருதா அப்படின்னு உண்மையை கேளுங்க. தியானம் இருந்தியா இன்றைக்கி 3 மணி நேரம் 3 மணி நேரம் தியானத்தில் இருந்து இன்றைக்கி என்ன நீ சாதிச்ச, என்ன நேற்று இருந்து இன்றைக்கி என்ன சாதிச்ச. உனக்கு அந்த மாதிரி ஒரு நல்லதாக நடக்குதா? உனக்கு முதல்ல நீ ஒரு நிலைக்கு போகும்போது உனக்கு எதிரிங்கிறவனே இருக்க மாட்டான் சாமி. உன்னை அடிக்க வரவன் கூட உன்னை ஒரு நேரம் யோசிப்பான், பாவண்டா இந்த வீட்டில் போய் நம்ம மாட்டக்கூடாதா அப்படின்னு. அடிக்க வரவன் கூட உன்னை கண்டா அஞ்சு ஓடுவான். அதுதான் உண்மை. நான் அதான் சொன்னேன், பத்திக்குள்ளே இவ்வளோ தத்துவம் இருக்குது. இப்போ நான் இன்னும் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க வள்ளுவர் கொடுமையான ஒரு இது சொன்னீங்க, அதுவும் தப்பு தான். வள்ளுவரும் ஒரு சாந்தமானவர் தான் அப்படிங்கிறது அதையும் நிரூபிக்குது. நான் சொல்கிறேன், ஒரு ஆளை பார்த்தோ ஒரு இதை பார்த்தோ இப்போ நான் சொல்கிறது நீங்களே புரிஞ்சிருப்பேன். என்னடா முதல்ல இப்படி சொன்னால் இப்போ இப்படி பேசுகிறான்னா அதுக்கும் உண்மை உள்ளே இருக்குது சாமி. ஆளை பார்த்தோ ஒரு இதை பார்த்தா இடப்படக்கூடாது. அவன் மனசுக்குள்ளே 1000 இருக்கும். அவன் உள் மனசை நம்ம அறியும் போது தான் அவனுடைய விளக்கம் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா வேணும்னு அவன் கொலை பண்ணல, அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை, அவனுடைய மனசு ஆக்கப்பட்ட வேதனைகள் எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாத்துக்குள்ளே வரும்போது தான் ஒருத்தன் கொலைகாரனா. பிறக்கும் போது கொலைகாரனா பிறக்கிறான் கிடையவே கிடையாது. இந்த மனித சமுதாயத்தால் அவன் தீண்டப்பட்டு அவன் பல கொடுமைகளுக்கு ஆளாகி சூழ்நிலைகள் மாறி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனால் உருவாக்கப்படுகிறது. அதான் கொலை செய்கிறதுக்கு அவன் வேணும்னு கொலை யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கான்செப்ட் உள்ளே இருக்குது சாமி. அதனால் நான் சொல்கிற வரைக்கும் பெரும்பாலும் கான்செப்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் கண்டினியூவாக லைக் இது பண்ணாமல் ஸ்டிக் பண்ணாமல் பார்த்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் சாமி. பஞ்சபட்சியில் ஜாதகம், தொழில் ரகசியம், தொழில் தடை, திருமண தடை, மற்ற எல்லாத்துக்கும் 48 நாள் பஞ்சாங்க முறைப்படி பஞ்சபட்சி சாதனத்தின்படி 40 நாள் உருவேற்றப்பட்ட தாயத்துகள் தகடுகள் எல்லாம் இருக்கப்படும். நீங்கள் வேணும்னா நான் என் நம்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். எந்த தடையாக இருந்தாலும் பஞ்சபட்சி மூலம் உங்களுக்கு திருப்தி தரப்படும், ஜாதகம் பார்க்கப்படும். என் நம்பர் 93 44 69 89 75. முடிஞ்சதுக்கு இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் இந்த இது காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தவர் தான் என்னுடைய மனசை நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கு வியாபாரமோ இப்போ கிளாஸோ இது கிடையாது சாமி. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றேன், அவ்வளோதான். ஆண்டவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான், எல்லாம் நிறைஞ்ச அன்பாடு நிறைந்த இதோடு இருக்கிறேன். அதனால் எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் பெற்ற இன்பம் பலரும் போய் சேரணுங்கிற ஒரே பரந்த மனப்பான்மையோடு தான் இந்த காணொலிகள் வெளியிடப்படுகின்றன. நமச்சிவாயம், சிவாய நம.